ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து என்ன சமைச்சிருக்கேன்னா, சாப்பாடு வந்து வச்சுருக்கேங்க, வெந்துட்டுருக்கு. வெண்டைக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். பருப்பு வடைக்கு பார்த்தீங்கன்னா, பருப்பு ஊற போட்டிருக்கேன். இப்போ வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. வெண்டைக்காய் வந்து வறுவல் பார்த்தீங்கன்னா, எண்ணெயிலே வந்து நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். தண்ணி தெளிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஸோ அதனால தான் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக கடுகு சீரகம் சேர்த்துட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம் வந்து வெட்டி சேர்த்துருக்கேங்க. கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலையும் 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி நம்ம வெண்டைக்காயை வந்து இதில் சேர்த்துக்கலாங்க. வெண்டைக்காய் சேர்த்துட்டு வெண்டைக்காயை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி வதக்கி விட ஆரம்பிச்சுக்கலாம். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கலாம். மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி இதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ கலந்து விட ஆரம்பித்தோம்னா வெண்டைக்காய் வந்து சீக்கிரமாக வதங்கி வர ஆரம்பிச்சிரும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து வெண்டைக்காய் ஓரளவுக்கு வதங்கின பின்னாடி இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். கலந்து விட்டுட்டு இப்போ மீடியம் ஹீட்டில் வச்சுக்கலாங்க. மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு மறுபடியும் வந்து மிக்ஸ் பண்ணி விட ஆரம்பிச்சுக்கலாம். மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இன்னும் சீக்கிரமாக வந்து வெந்து வந்துடும். இப்போ இந்த லெவல் வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா நான் இதை வேற ஒரு அடுப்பில் மாற்றிக்கிறேங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல் சாதம் வந்து பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம கிழங்கெல்லாம் வந்து வதக்கி எடுக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து ஆயிரும். ஸோ அடுத்த இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு பட்டை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு கிராம்பு, ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாங்க. ஒரு வரமிளகாய் வந்து கிள்ளி சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா இந்த மாதிரி வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் ஒரு 3 பல் அளவுக்கு பூண்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடித்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா வாசம் நல்லா இருக்கும் சாப்பாட்டில். வெண்டைக்காய் பாருங்கள், இந்தளவுக்கு சூப்பராக வந்து வதங்கிடுச்சு. வெண்டைக்காய் வெந்து வந்துருச்சு. கலர் வந்து மாறலை, நல்லா பச்சை கலராகவே இருக்குது. நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போன பின்னாடி நான் கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேங்க. ஒரு 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு தான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன சைஸாக தான் கட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் சீக்கிரமாக வெந்து வரும். சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு வெந்து வர்ற கேப்பில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மசால் வடைக்கு வந்து பருப்பு வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது வந்து நைட்டு தூக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன பாத்திரத்தில் வந்து ஊற வச்சுட்டு அப்படியே படுத்துட்டேன். ஸோ இப்போ இதை ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சு கழுவி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கலாங்க. கழுவி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது வந்து பருப்பு நிறைய இருக்கிறதுனால நான் வந்து 2 போர்ஷனாக சேர்த்து அரைச்சிக்கிறேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க. சோம்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். கம்மியாக வந்து தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாங்க. நான் வந்து இதில் வந்து முழு பருப்பு வந்து எடுத்து வைக்க மாட்டேன். ஏன்னா அரைக்கும் போதே பார்த்தீங்கன்னா இடையில 1, 2 வந்து அங்கங்கே நிற்கும். ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா வந்து முழு பருப்பு வந்து இருக்கும். அப்படி இல்லை நீங்கள் வந்து ரொம்ப ஃபைனாக அரைச்சிருவீங்க அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு முழு பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டே வந்து சோம்பு சேர்த்தனால நான் 2வது தடவை அரைக்கும் போது வந்து சோம்பு சேர்க்கல. ஸோ எடுத்து வந்து சேர்த்துக்கிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா கிழங்கு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு வேக வச்சனால நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். எண்ணெயிலே வந்து மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா பச்சை வாசம் சீக்கிரமாக போயிடும். சாப்பாடும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கலராக கிடைக்கும். நல்லா அந்த மாதிரி கலந்து விடுங்க. இப்போ வந்து கிழங்கு செக் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், கிழங்கு வந்து இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு. நம்ம கடித்து சாப்பிட்ற பதத்துக்கு வெந்தால் போதும். நான் இன்னொரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா வடை செய்கிறதுக்கு எண்ணெய் வந்து வச்சுட்டேன். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே நம்ம வெங்காயமெல்லாம் சேர்த்துட்டு வடையை வந்து போட்டு எடுத்துட்டோம்னா நமக்கு வேலை இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடும். சரி, அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் சூடாகட்டும். இந்த பக்கம் அந்த மாவு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து அரைக்கும் போது நம்ம சோம்பு சேர்த்தோம். அதனால் பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுட்டு 2 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 4 பச்சை மிளகாய், 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலை வச்சுருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் சேர்த்துட்டு
கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் வந்து இதில் மிளகாய்த்தூள் அந்த மாதிரிலாம் சேர்க்க மாட்டேன். விருப்பம் இருக்கிறவங்க அந்த மாதிரி கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். நான் பச்சை மிளகாய் இந்த மாதிரி தான் சேர்த்து செய்வேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சாப்பாடை வந்து சேர்த்துக்கலாங்க. அடுத்து வந்து நம்ம லெமன் சாதமும் பண்ண போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து நான் எடுத்து ஆற வச்சுருந்தேன். அடுத்து இதில் கடைசி பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தழை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா சாப்பாடுக்கு நான் உப்பு போட்டு தான் வடித்தேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் கிழங்கு வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கேன். இருந்தாலும் சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு உப்பு போட்டோம்னா டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா தூக்கலாக தெரியும். அதுக்காக தான் லைட்டாக வந்து உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெரைட்டி ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மசால் வடை வந்து ரொம்ப ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அதனால தான் மசால் வடைக்கு வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்போ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் கலந்து விடலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்தா டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நல்லா கலந்து விட்டுட்டு இதை எடுத்து சைடில் வச்சிடலாங்க. அடுத்து வடை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன சைஸில் தான் போடுறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் வந்து வடையை போடுவேன். ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். நம்ம வந்து கொஞ்சம் மொத்தமாக போட்டுட்டோம் அப்படின்னா சைடு மட்டும் தான் கிறிஸ்பியாக இருக்கும். நடுவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும். நான் அதனால் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் போடுவேன். அப்போ தான் நடுவுலையும் கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக வெந்துருச்சு. சரி அதை சைடில் வச்சுட்டு அடுத்து லெமன் சாதத்துக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க. நான் வந்து இன்றைக்கி குக்கர் தான் வச்சுருக்கேன். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெரைட்டி ரைஸ் பொறுத்த அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டா தான் நல்லாயிருக்கும். ஒரு 2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க. 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து இதில் வரமிளகா பார்த்தீங்கன்னா 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. அடுத்து ஒரு பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வடை பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. அதையும் பார்த்துக்கணும், இல்லைன்னா கருகிரும். இடையில பார்த்தீங்கன்னா அதையும் நான் செக் பண்ணிக்கிட்டேன். இந்த பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் வரமிளகாய் இதோட பச்சை வாசமெல்லாம் போகணும். எண்ணெயில் நல்லா வேக விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வடை ஆயிடுச்சு. இப்போ வடையை வந்து வெளியே எடுத்துடலாம். எடுத்துட்டு அடுத்து வந்து இன்னொரு பேட்ச் வந்து வடை போட்டுடலாங்க. நான் வந்து பாதி மாவு தான் வந்து இப்போ செஞ்சேன். பாதி மாவு வந்து எடுத்து வச்சுட்டேன். வெங்காயம் சேர்க்கறதுக்கு முன்னாடியே வடையோட மாவு எடுத்து வச்சிட்டோம்னா மாவு வந்து வீணாக போகாது. அடுத்து மஞ்சள் தூள் உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து 3 லெமன் ஜூஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. இது வந்து இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுவேன் நான். நீங்கள் வந்து சோறில் வந்து டைரெக்டாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மிக்ஸை வந்து சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதை சேர்த்துக்குவேன். வந்து சோறு வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து சேர்த்துக்கிறேங்க. ஏற்கனவே கொஞ்சம் இருந்துச்சு, கூட வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்ச லெமன் மிக்ஸை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம், எல்லா பக்கமும் வர்ற மாதிரி. வெரைட்டி ரைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து கொஞ்சம் உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். லைட்டாக குழஞ்சி போயிட்டா கூட பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட் வராது. பிசு பிசுன்ட்டு நல்லாவே இருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் மிக்ஸ் பண்ணி எடுத்த பின்னாடி பாக்ஸில் வந்து வச்சுக்கிறேன். சூடாக எடுத்து வச்சா மதியம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சூடாக இருக்கும். அதனால் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நான் 2 ரைஸ் வைக்கிறனால நான் வந்து இதை கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன். லெமன் சாதம் கொஞ்சமாக வச்சுட்டு இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வச்சுக்கிறேன். உருளைக்கிழங்கு வறுவல் சாதமும் கொஞ்சமாக வச்சுக்கிறேன். 2மே பார்த்தீங்கன்னா இப்படி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம பண்ண வெண்டைக்காய் வறுவலையும் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் வச்சுக்கலாம். இந்த வெண்டைக்காய் வறுவலுக்கு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தேங்காய் வந்து சேர்த்துக்கலாங்க. நாங்கள் வந்து இந்த வெண்டைக்காய் வறுவலுக்கு எப்போவுமே வந்து நான் தேங்காய் சேர்க்க மாட்டேன். தேங்காய் சேர்க்காம பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அப்போ தான் வெண்டைக்காயோட டேஸ்ட் வந்து ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும். தேங்காய் சேர்த்துட்டா வெண்டைக்காயோட டேஸ்ட் வந்து ஃபுல்லாக சாப்பிட முடியாது. அடுத்து நான் பண்ணின மசாலா வடையும் பார்த்தீங்கன்னா ஒரு கவரில் போட்டு வச்சுட்டேன். அப்போ வந்து கிறிஸ்பியாக அப்படியே இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி வந்து லஞ்ச் இதான் சமைச்சோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.